மற்றும் ஒரு ஜோயே வேத பாட ஆராய்ச்சிக்கு ஆவலோடு தேவ ஜீவனில் தேவனாக வாழ வேண்டும் என்று வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் இருதயத்தின் விருப்பம் நிறைவேறுவதாக என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் புதிய உடன்படிக்கையின் பாக்கியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஜோயே ஜீவனில் வாழ வேண்டுமானால் இந்த புது உடன்படிக்கையின் புது சிருஷ்டியின் சத்தியங்களை நாம் வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டால் வாழ முடியும். ஆண்டவர் சொல்றாருல்ல, பழைய துருத்தியில போய் புது ரசத்தை வச்சா ரெண்டுக்கும் பிரயோஜனம் இல்லாம போகணும். ஆகவே நாம் இப்பொழுது என்ன ஆயிட்டோம்? புது சிருஷ்டியாகிவிட்டோம். ஆகவே நம்முடைய எண்ணங்கள் புது ரசமாக மாற வேண்டும். நாம் புதிய எண்ணத்தோடு வாழும் பொழுதுதான், புதிய எண்ணம் என்று சொல்லும் பொழுது புதிய உடன்படிக்கையின் பாக்கியத்தால் நாம் என்னவாக இருக்கிறோம் என்ற ஒரு வெளிப்பாடோடு வாழும் பொழுதுதான் இந்த புதிய உடன்படிக்கையின் புதிய ஜீவனை வெளிப்படுத்த முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இன்னும் பழைய மனநிலையிலே இருப்போம். ஆனால் பழைய மனநிலை என்று நான் சொல்லும் பொழுது பழைய உடன்படிக்கையின் மனநிலை, பழைய உடன்படிக்கை அவைகளின்படி செய்கிற மனிதன் பாக்கியவான், நீதிமான். புதிய உடன்படிக்கை விசுவாசிக்கிற மனிதன் பாக்கியவான். இதுதான் பலதுக்கு முதல் மெயின் வித்தியாசம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். ஏன்? உலக மனமும் பழைய உடன்படிக்கையின் மனமும் என்னதான் சொல்லும்? உன் செய்கையின்படிதான் உனக்கு நடக்கும் என்று சொல்லும். ஆனால் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் சிலுவைக்கு சென்று அவருடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்து சம்பாதித்த புது உடன்படிக்கையின் பாக்கியம் என்ன? உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. இந்த புது உடன்படிக்கையிலே எல்லோருமே தேவ குமாரர்களாக குமாரத்திகளாக வாழ்கிற ஒரு பாக்கியத்தை அவர் உண்டு பண்ணிவிட்டார். அதை எடுத்து அதில் வாழ்வது, அனுபவிப்பது நம்மை சார்ந்தது என்று சொல்லுகிறார். அதை மாத்திரம் அவர் நமக்கு கொடுப்பதன் காரணம் என்ன? தெரிந்து கொள்வதில்லை. மனிதனை தேவ சாயலிலே சிருஷ்டித்தார். அதாவது சுய சித்தம் உள்ளவனாக அவனை சிருஷ்டித்து விட்டார். ஆகவே அவனை ஒரு பொம்மையாகவோ ரோபோட்டாகவோ அவர் வைக்கவில்லை. அவர் விரும்பினபடியெல்லாம் மனிதனை ஆபரேட் பண்றதற்கு. அவனுக்கு முன்பாக நன்மையும் தீமையும் வைக்கிறேன், நீ தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். மனிதன் தேவனை போல சுய சுத்தம் உள்ளவனாய் அவன் தேவ சாயலிலே இருக்கிறான். ஆகவேதான் முதல் அதிகாரத்தில் அவர் எவ்வாறு சிருஷ்டித்தார் தேவ சாயலை சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் நமது சாயலில் நமது ரூபத்தில் மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி சிருஷ்டிப்பதை பார்க்கிறோம். சோ தேவ சாயலிலே தேவனை போல இருளும் வெளிச்சமும் இருக்கலாம், ஆனால் வெளிச்சத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். இருள் இருக்கலாம், ஆனால் வெளிச்சத்தை பேச போகிறோம். ஏன்? அந்த சாயல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சாயல்? சொன்னபடியே ஆகும் என்ற சாயல் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த விசுவாசத்தின் சாயல், விசுவாசத்தின் ஸ்பாவம், தேவனுடைய ஸ்பாவம் நமக்கு மறுபிறப்பிலே இலவசமாக ஈவாக, நம்முடைய கிரியையினால் அல்ல, இலவசமாக ஈவாக தேவ ஸ்பாவம் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இனியும் உம்மை போல மாற்றும், உம்மை போல மாற்றும் என்று கதற தேவையில்லை. இப்ப நம்ம எப்படிதான் இருக்கிறோம்? அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறோம். ஆனால் இந்த ஐம்புலன் அறிவுக்கு அது புரியாது, தெரியாது. ஆகவேதான் நாம் இன்னும் ஐம்புலன் அறிவினால் நடத்தப்படுகிற ஒரே காரணத்தினால என்னை பரிசுத்தமாக்கும், இன்னும் உம்மை கிட்டி கிட்டி நெருங்க சேர எனக்கு உதவி செய்யும், அப்படிதானே, என்னை உம்மை போல மாற்றும், தேவா பிரசன்னம் தரமாட்டீரா என்று பழைய உடன்படிக்கையின் மனநிலையிலே பாடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்? அந்த இருதயத்தின் நிறைவுனால அந்த பாடல்கள் எழுதப்பட்டது. அந்த பழைய உடன்படிக்கையின் மனநிலையிலே இருக்கிறபடினால நமக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் பாக்கியம் புது சிருஷ்டிக்கு மறுபிறப்பிலே கொடுக்கப்பட்டது.
மறுபடியும் பிறக்கும் பொழுது நாம் இருளின் ராஜ்யத்தில் இருந்து தேவர் ராஜ்யத்திற்கு, ஒளியின் ராஜ்யத்திற்கு மாற்றப்பட்டு விட்டோம். இனி இருளின் ஆளுகை நமக்கு இல்லை. இருளின் கிரியைகள் நமக்கு இல்லை. உடனே வருகிற கேள்வி என்ன? அப்படின்னா கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே பாவம், சாபம், வியாதி ஏன் பிரதர் காணப்படுகிறது? குறைவு ஏன் காணப்படும்? காரணம் என்ன? அறிவு இல்லாமையினால் என்று வேதம் சொல்லுகிறது. ஓசியா 4 அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். சத்தியம் சத்தியமாக வேதத்தில் இருக்கும் வரை உபயோகப்படாது. அதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வெளிப்பாடு பெறுகிறோமே, அப்பொழுதுதான் அது நமக்கு உபயோகப்படும் என்று சொல்லுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் தேவனாக வாழ்கிற பாக்கியம், அந்த பொட்டன்ஷியல், அந்த ஜீவன், அந்த ஸ்பாவம், அந்த திறன் எல்லாமே நமக்கு ஆவியிலே கொடுக்கப்பட்டது. மனிதன் மாம்சத்தில் இருக்கிறபடியினால் அவன் ஐம்புலன் உணர்வினால் இந்த உலகத்திலே வாழ்கிறான். ஆனா நாம் வாழ வேண்டியவள் எங்க? பரலோக ராஜ்ய பிரஜைகள். பரலோக ராஜ்யத்திலே ஐம்புலன் உணர்வினால் அல்ல, வெளிப்பாட்டு அறிவினால் வாழ்கிற வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி வாழ்வானா? தன் விசுவாசத்தினால். அதுதான் வெளிப்பாட்டு அறிவு. தேவனை அறிகிற அறிவினால் வாழ்கிறது தான். அப்படின்னா என்ன? தேவன் ஒரு காரியத்தை எப்படி அறிகிறாரோ அப்படி நீங்களும் நானும் அறிவது. அது எப்படிங்க? தேவனுக்கு எல்லாமே தெரியும். சகலவற்றையும் அறிந்த தேவன். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஐயா, அந்த இடத்தில் நம்மை வருவதற்குத்தான் அவருடைய வித்தினாலே நம்மை மறுபடியும் பிறக்க வைத்தார். இப்பொழுது அவருக்கு உரியதெல்லாம் நமக்குரியது என்றால் அந்த வெளிப்பாட்டு அறிவும் நமக்குரியது. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனை அறிகிற அறிவிலும் அவருடைய சாயலாய் நாம் இருக்கிறோம். கொலைசை நிருபத்தில் அதை தெளிவாய் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்வதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். எந்த அறிவு? 2 பேதுரு 1:3 சொல்றல, தேவனை பற்றிய அறிகிற அறிவினால், இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிகிறவனால் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இம்மைக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவரை அறிகிற. என்னங்க அது அர்த்தம்? அதுதான் விசுவாசம். when you know அது வெளிப்பாட்டு அறிவு. அதுதான் சொல்றார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். அந்த சத்தியத்தையும் என்று வெளிப்பாடாக பெற்றுக் கொள்ளுகிற தேவனுடைய அறிவை தான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். மனிதனை தேவனாக வாழ வைப்பது விசுவாசம் அல்லது இந்த வெளிப்பாட்டு அறிவு. பரிசுத்த ஆவியானவரே நம்மோடு கூட வாசம் பண்ணுவதே சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழி நடத்த. ஆனா அநேக நேரங்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவர் சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவான்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய தவறுகிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவரை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். ஹியர் ஹிம். நீங்கள் மத்தேயு 17:5 பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு அவரோடு மறுரூபம் மலையில அவருடைய மறுரூப சாயலை பார்த்து அப்படியே புல்லரித்து போய், ஆண்டவரே இங்க ஒரு கூடாரம் போட்டுருவோம், பெர்மனண்டா இங்க உட்கார்ந்துருவோம், இந்த பரலோக வாழ்வை நித்தியமா இங்கே மீதி பேரை பத்தி கவலை இல்லை, நாங்க 3 பேரும் உங்களோட இங்க உட்கார்ந்துடுறோம், கூடாரம் போட்டு உட்கார்ந்துடுறோம்ன்றாங்க. அப்பா பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் எழுந்தது. என்ன சத்தம்? இவர் நேசகுமாரன், இவன் மேல் நான் பிரியமாயிரு, இவரை கேளுங்கள். ஹியர் ஹிம். நாம் கேட்க வேண்டியது கிறிஸ்து மாத்திரம். இன்னொரு விதத்துல சொல்ல போனா கிருபையை மாத்திரம் கேட்க சொல்லுகிறார். புது உடன்படிக்கையை மாத்திரம் கேட்க சொல்லுகிறார். அப்படித்தானே? கிருபையின் உடன்படிக்கையை மாத்திரம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். மரியாதை அப்படித்தானே காணா ஒரு கல்யாணத்துல சொன்னாங்க. அதுதான் ஆண்டவர் இப்ப நம்ம எதிர்பார்ப்பதெல்லாம்
அவரை கேட்க சொல்லுகிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்னங்க? இருதயம், இருதய காதுகளால். இந்த காதை குறித்து அவர் சொல்லல. உங்களுக்கு அருளப்பட்டது அவங்களுக்கு அருளப்படவில்லை என்று சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மத்தேயு 13:11 சொல்றத பார்க்கிறாரு. அவங்க கண்கள் கொழுத்திருக்கிறது, காது கேட்க மந்தமாய் இருக்கிறது, இருதயம் கடினப்பட்டு போனது என்று சொல்லுகிறார். உங்களுக்கோ உங்களுக்கோ வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ யாருக்குங்க வெளிப்படுத்தப்பட்டது? அந்த விதைக்கிறவன் உவமையை புரிந்து கொண்டவனுக்கு. அவன் வாழ்க்கையில தான் பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்று தெரிந்தபடியினாலே விதைப்பும் அறுப்பும் என்ற பிரமாணத்தை முழுவதுமாய் அறிந்து கொள்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எல்லாமே அவர் செய்து விட்டார் என்று சொல்லுகிறார். கல்யாணத்துக்கு விருந்து ஆயத்தமாய்விட்டது. எல்லாம் கொளுத்த, அதான் மத்தேயு 22 சொல்றாரு, எல்லாம் ரெடியா இருக்கு, வாருங்கள் என்ற அழைப்பை தான் கொடுக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். இந்த தேவ ஜீவனில் வாழ, இந்த தேவ சாயலை வெளிப்படுத்த, நாம் இருக்கிற ராஜ்யத்தை நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்க அழைக்கிறார். ஆனா அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணினார்கள் என்று, அவர்கள் பாத்திரமாய் காணப்படவில்லை என்று அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னு என்ன? இந்த வார்த்தையை அவங்க அசட்டை பண்றாங்க. என்ன வார்த்தையை? அவர் இருக்கிற வண்ணமாகவே நீ இருக்கிறாய், அவருக்கு சொந்தமானதெல்லாம் உனக்கு சொந்தமானது, அவர் பிதாவுக்குரியவர், நீ கிறிஸ்துவுக்குரியவர், எல்லாம் அவருடையது, எல்லாம் உன்னுடையது என்று 1 கொரிந்தியர் 3:20-22 வசனங்கள் சொல்லுவதை அசட்டை பண்ணுகிறார்கள். 1 யோவான் 4:17 சொல்றாருல, அவர் இருக்கிற வண்ணமாகவே, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். ஆண்டவருடைய வருத்தம் எல்லாம் அதுதான். வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியம், வேண்டாத காரியமாக எண்ணுகிறார்கள், வீணான காரியமாக எண்ணுகிறார்கள். ஏட்டு சுரக்கா கடிக்கு உதவாது என்று சொல்லுகிறார்கள். மல்கியால் அததான் அங்க சொல்றாரு, கடினமான பேச்சை பேசுகிறீர்கள் என்று சொல்லுகிறார் அந்த 3ஆம் அதிகாரத்துல. அப்படிதானே? ஏன் அங்க ஆண்டவர் ஒண்ணும் பண்ணலன்ற அவங்க நெகட்டிவா பேசுறாங்க. இன்னைக்கு அப்படிதான். துன்மார்க்கெல்லாம் ஐஸ்வர்யவானா இருக்கான் பிரதர். நம்ம கிறிஸ்தவங்க எல்லாம் வியாபாரம் பிசினஸ் பண்ணா எல்லாம் கடன்ல பிரச்சனை தான் இருக்காங்க. ஏன்? இவங்க நாவின் அறிக்கை தானே அவங்க விசுவாசம். அப்படித்தானே இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? துன்மார்க்கனின் ஆஸ்தி நல்லவனுக்கு வைத்து போகும் தொல்லையை வைத்திருக்கிறான், நீதிமான் தன் பிள்ளையின் பிள்ளைகளுக்கு, ஐயா குறைவில்லைங்க, ஜெனரேஷனுக்கு வைத்து விட்டு போகிறான் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இதுக்கு எதிராக பிசாசின் உபதேசம் வந்து இந்த உபதேசத்தை தவறென்று, இது தேவன் சொல்லுகிற சத்தியம். அவர் தரித்திரராகி நம்மை ஐஸ்வர்யனாக்கினார். ஐயா, அவர் ஏன் தரித்திரராக வேண்டும்? அவருடைய இருதய விருப்பம், ஆசை, நோக்கம் எல்லாம் என்னங்க? எதற்குங்க? சகலத்தையும் படைத்த தேவன், சகலத்துக்கும் சொந்தக்காரர், தரித்திரராக வேண்டும், ஒன்றுமில்லாமையில சிலுவையில தொங்க வேண்டும். நம்ம மேல நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டாரோ, சித்தம் கொண்டாரோ, ஆசை கொண்டாரோ, ஆவல் கொண்டாரோ, அந்த ஆவலினாலே சிலுவைக்கு தரித்திரராக போனார், சாபமாக போனார், பாவமாக போனார். அதை அறியாதவர்களாக தவறான உபதேசத்தை போதிக்கிற பிசாசினுடைய காரியங்களை அறியாமையினால் போதிக்கிறார்கள். அவர்கள் போதனை எல்லாம் மனுஷருடைய பாரம்பரியமாய் இருக்கிறது. மனுஷருடைய பாரம்பரியம் அதுதான் சொல்லுது, தரித்திரம் தான் சொல்லுது. எல்லாத்தையும் விட்டுட்டு காவி வஸ்திரம் போட்டு காட்டுல போய் உட்கார்ந்துக்க துறவியா, அது மனுஷ போதனை. ஆண்டவர் நமக்கு வைக்கல. பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, சகலவித நன்மைகளை அனுபவிப்பதற்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். இது வேதம் சொல்லு சத்தியங்க, இது மனித சத்தியம் அல்ல.
பவுலடிகளார் தெளிவாய் சொல்லுகிறார், எந்த மனிதனிடத்தில் இருந்து நான் இதை பெறவில்லை, தேவனை நேரடியாக எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இது மனிதன் மூலமாய் வந்திருந்தால் மறைந்து மாயமாய் போயிருக்கும். தேவனிடத்திலிருந்து வந்த சத்தியம் காலா காலமாய் யுகா யுகமாய் ஊழி ஊழியாய் காணப்படும். அது வாழ்க்கையிலே நிச்சயமாய் வெளிப்படும். அது வெறுமையாய் தேவனிடத்தில் திரும்பாது. தேவன் சொன்னவைகளை நிறைவேற்றும். ஆனா மனிதர்கள் ஐம்புலன் உணர்வினால் நடத்தப்படுகிறபடியினால் வேத வசனத்தில் நேரத்தை செலவழிக்காத ஒரே காரணத்தினால் ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. எஸ், சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறவர். யாரை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார்? இரவும் பகலும் பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிற மனுஷனுக்கு வெளிப்பாடுகளை தருவார். உங்களுக்கு அருளப்பட்டது எப்போ? நீங்க வேத வசனத்தை விதைத்தால்தான் வெளிப்பாடு வரும். வேத வசனத்தை தியானிப்பதுதான் விதைக்கிறது. தியானம் இல்லை, அங்க வெளிப்பாடு இல்லை. 100 மடங்கு வேத வசனம் சொல்லுகிறது, வாழ்க்கையில் வெளிப்படாது. வேத வசனம் தான் சொல்லுகிறதை நிறைவேற்ற வல்லமை, திறமை, திறன், பொட்டன்ஷியல் எல்லாம் உள்ளது. ஆனால் அந்த வேத வசனம் இருதயத்தில் இருக்கும் பொழுதுதான் ஆவியானவர் வெளிப்பாடு தருகிறார். வெளிப்பாடு அறிவு என்று சொல்லுகிறோம். அந்த வெளிப்பாடு அறிவுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அந்த விசுவாசத்தினால்தான் தேவ ஜீவனில் தேவனாக வாழ முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் அதை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறேன். இப்பொழுது நாம் இந்த புதிய உடன்படிக்கையின் பாக்கியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கையின் பாக்கியம், அவைகளின்படி செய்கிற மனிதன் அவைகளினால் பிழைப்பான் என்ற பழைய உடன்படிக்கை அல்ல. பழைய உடன்படிக்கை என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்கு உரியது அல்ல. ஆனா புது உடன்படிக்கையில என்ன சொல்றாரு? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடினாலே பழைய உடன்படிக்கையினால் பிழைக்க முடியாது என்று தெளிவாக அங்கு சொல்லப்பட்டுள்ளது. நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்கு உரியது அல்ல என்று சொல்லுகிறார் கலாத்தியர் 3:12 வசனத்திலே. அவைகளின்படி செய்கிறவனே, ஐயா வேதம் சொல்லுறது ஒருவன் கூட இல்ல, ஒருவன் கூட இல்ல அவைகளின்படி செய்கிறவன். இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு மனிதன் கூட தேவனுடைய பார்வையிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றின பர்ஃபெக்ட் மேன் சொல்றதுக்கு ஒருவனுமே இல்லை. ஆனா தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு, இரக்கம், தயவுனால என்ன பண்ணாரு? ஒரே பலியினாலே என்றென்றுமாய் நம்மை பூரணப்படுத்தினார். அங்க நம்ம கிரியையே இல்லைங்க, நம்ம கீழ்ப்படுதலே இல்லைங்க, நம்ம செயலே இல்லைங்க. ஒரே பலியினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதினாலே, பாவங்களுக்கு பரிகாரம் செலுத்தப்பட்டபடியினாலே நாம் இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1:4 அவர் சொல்வதை பார்க்கிறோம். இப்பொழுது இருக்கிற நாம் வாழ்கிற இந்த உலகத்தின் பொல்லாத பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், குறைவு இவைகளிலிருந்து விடுதலையாக்கும்படி என்று சொல்கிறது. அப்ப விடுதலை ஆக்கிவிட்டாரா இல்லையா? இயேசு என் பாவங்களுக்காக மரித்தாரா இல்லையா? பரிகாரம் செலுத்தி விட்டார். அப்பொழுதுதான் என்ன அர்த்தம்? நான் விடுதலையாக்கப்பட்டவன், நான் விடுதலையாக்கப்பட்டவன், நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவன் என்ற இடத்திற்கு என்னை மாற்றிவிட்டார். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். வேதம் சொல்லுகிற சத்தியம் இது. புதிய உடன்படிக்கையிலே நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை பார்ப்பதுதான் நம்முடைய வேலை. பழைய உடன்படிக்கை அல்ல. விசுவாசத்தினால், விசுவாசத்தினால், விசுவாசத்தினால்
புதிய உடன்படிக்கை சொல்லுகிற சத்தியம். அதனாலதான் நான் விசுவாசத்தை குறித்து போதிப்பதிலே மிகவும் உற்சாகம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஏன்? அதுதாங்க புதிய உடன்படிக்கையில தேவை ஒன்று என்ன? தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து புது உடன்படிக்கையின் பாக்கியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யார்? பவுலடிகளார் சொல்லுகிறார், நாம் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர். நாம் புது உடன்படிக்கையின் ஊழியத்தை செய்ய வேண்டியவர்கள். நம்முடைய ஊழியம் என்ன? நாம் என்ன ஊழியக்காரர் என்று வேதம் சொல்லுகிறது? புது உடன்படிக்கையின் ஊழியம். அதை என்ன சொல்லுகிறார்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டின்னு சொல்லிட்டு தேவனாலே நாம் இவ்வாறு மாற்றப்பட்டோம் என்ன சொல்றாரு? உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் தம்முடைய குமாரன் மேல் செலுத்தி அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கி இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு தந்தார் என்று சொல்லுகிறார். என்ன ஊழியங்க? நீ பாவம் செய்தால் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், பாவம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த ஊழியம் அல்லங்க. என்ன ஊழியம் சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் மேல் உன் பாவங்களை சுமத்தி ஒரே தடவை எக்காலத்துக்கும் ஒரே முறையாக அந்த ஒரே பலி செலுத்தப்பட்டபடியினாலே நித்தியமாக உன்னை நீதிமானாக்கினார், அவரோடு ஒப்புரவாக்கினார், உன்னை மீட்டுக் கொண்டார். He has reconciled and redeemed you. இந்த ஊழியம் செய்ய என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஏதோ நாம் செய்கிற ஊழியம் அல்ல. எல்லாரும் செஞ்சாங்க இதுக்கு முன்னாடி, அததானா? நோ. யார் என்ன செய்திருக்கலாம், அது எப்படி இருக்கலாம், ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? பாரம்பரியம் அல்லங்க. எங்க சபை மூதாதையார் இப்படி போனாங்கன்னு சொல்றதுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த ஊழியத்தை செய்ய, அந்த செய்தியை சொல்ல, அந்த ஊழியக்காரராக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதைதான் பவுலடிகளார், நான் திரும்பவும் அதே இடத்துக்கு வருகிறேன். 2 கொரிந்தியருக்கு வாங்க. 3ஆம் அதிகாரம் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 6ஆம் வசனம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி. பழைய உடன்படிக்கையின் ஊழியக்காரர் அல்லங்க. பழைய உடன்படிக்கை நீ செய் your performance. புது உடன்படிக்கை அவர் செய்தார். ஐயா, யோபு தன்னை பார்த்து கொண்டிருக்க வரைக்கும் சுயநீதி அவனை பிசாசு போட்டு வதக்கி எடுத்தான். அந்த 42ஆம் அதிகாரம் தான் அவன் கண்கள் தன்மேல் இருந்து தேவன் மேலே செலுத்தினபடினால வாயை பொத்திக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கையில மாறுதலை பார்க்க முடிந்தது. ஏங்க, அதுவரை அவன் சுயநீதியை பார்த்தபடினாலே தீமையின் மேல் தீமை வந்தது. இப்போ இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள். ஆபிரகாம் பாருங்க, சுயநீதி. அதே 2 பேரும் ஒரே பீரியட்ல இருந்தவங்க தான், ஆபிரகாமும் யோபும். அவன் சுயநீதி உள்ளவனாய் இல்ல, விசுவாசத்தினால் வருகிற நீதியை உடையவனாய் இருந்தான். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தின் மேல் ஐயா எல்லையில்லாத ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தான். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தால், ஐயா ஆபிரகாமின் அவ்வளவு தூரத்துக்கு அவன் பேரை பெருமைப்படுத்திட்டாருங்க. இந்த 2 பேரை பழைய உடன்படிக்கையில ரொம்ப பெருமைப்படுத்திட்டாரு ஆண்டவர். யாரு? ஆபிரகாமையும் தாவீதையும். இன்னைக்கு ஆசீர்வாதம் சொல்லும் போதெல்லாம் ஆபிரகாமத்தான் சொல்றாரு. ஏன்? ஆசீர்வாதம் என்றால் என்ன? நம்ம எல்லா விதத்திலும் தேவனாக்குகிற வல்லமை, பொட்டன்ஷியல், எபிலிட்டி, திறமை. எம்பவர்மெண்ட் டு ப்ராஸ்பர், டு லீட் a healthy life, to live a long life, to multiply. எல்லாமே அந்த எம்பவர்மெண்ட், எல்லாமே நன்மையானவர்களை அனுபவிக்க அந்த எம்பவர்மெண்ட் தான் blessing. அதை சொல்லும் பொழுது யார சொல்றாருங்க? ஆபிரகாமத்தான் சொல்றாரு. அதே தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை சொல்லும் பொழுதெல்லாம் தாவீதின் குமாரன். யோசித்து பாருங்க, 2 பேருக்கு என்னங்க காமன் டினாமினேட்டர்? தேவன் மேல வைத்த விசுவாசம். அவர்கள் விசுவாசம். இருவருமே விசுவாச புருஷர்கள், இருவருமே தவறினவர்கள்.
ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை இல்ல, ஆனா தாவீதுக்கு இருந்தது. அதில் கற்று தேறினவன். ஆனா அவன் புதிய உடன்படிக்கையின் மனநிலையில் வெளிப்பாடு பெற்று வாழ்ந்தான். ஆகவே அவன் விசுவாசத்தில் வாழ்ந்தான். புதிய உடன்படிக்கையின் மனநிலையில் வாழும் பொழுது குறைவு அல்ல. அது எப்படி இருக்குமா? நீதிமொழிகள் 4:18 என்ன சொல்றாரு? நீதிமானுடைய வெளிச்சம் நடுப்பகல் வரைக்கும் அதிகம் 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 அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல இருந்தது. அவங்க குறைவு இல்லைங்க. சவுல் மாதிரி ஏறி புசுக்குன்னு வந்துடல, சாலமோன் மாதிரி ஏறி இறங்கிடல. It was ever increasing glory. புது உடன்படிக்கையில குறைவில்லை. போன வருடத்தோட இந்த 2025 அதிகம்தான். அது நன்மையா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், வெளிப்பாடா இருக்கலாம், ஓப்பன் டோரா இருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் எனக்கு இந்த வருஷத்துல சொல்லும்போது நான் சொன்னேன்ல, ஆமோஸ்ல அந்த ஓவர் டேக்கிங் பிளஸிங் வரும் என்று சொல்லுகிறார். ஒண்ணு முடிறதுக்குள்ள அடுத்தது, ஒரு ஆசீர்வாதம் முடிறதுக்குள்ள அடுத்த ஆசீர்வாதம், ஒரு அற்புதத்தை அனுபவித்து அப்படியே புல்லரிது இன்னொரு அற்புதம், ஒரு வெளிப்பாடு இன்னொரு வெளிப்பாடு. இப்பதான் ஒரு புது டோர் இன்னொரு டோர் திறக்கப்பட்டது. நாளுக்கு நாள் அதிகம் அதிகம். ஏன்? அவங்க வாழ்க்கையில அப்படிதான் நடந்தது. ஆபிரகாம் வாழ்க்கையில அப்படித்தான் பார்க்கிறோம். புது உடன்படிக்கையின் பாக்கியமே அதுதான். புது உடன்படிக்கையை அதை தான் நம்மை சொல்லுகிறார். புதிய உடன்படிக்கையிலே அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் என்று பார்த்தோம் என்றால் நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்க வாங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திற்கு வாங்க, அங்க என்ன நடந்தது என்று நாம் பார்ப்போம். அவர்கள் புதிய உடன்படிக்கையின் பாக்கியங்களை தான் பிரசங்கித்தார்கள். ஒருவரும் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கவே இல்லை. அங்க ஸ்தேவானுடைய மரணத்திலிருந்து வரிசையா பார்க்கிறோம். பிலிப்பு போறான், எதை தான் பண்றான்? சுவிசேஷத்தை தான் சொல்றான், கிறிஸ்துவை பற்றி தான் சொல்றான். அங்க பேதுருவை அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறாரு? ரட்சிப்புக்கான வசனத்தை சொல்ல. எதுங்க? கிருபை. என்ன போய் சொன்னார் அவரு? இவராலே உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறதுன்னு சொன்னாரு. அதுதாங்க ரட்சிப்புக்கான வசனம். ஒப்புரவாகுதலின் ஊழியம். அங்க போயிட்டு நீங்கெல்லாம் புறஜாதி, விக்கிரங்களை விட்டுட்டு ஆண்டவரோட மனம் திரும்புங்கள், உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள், ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து திரும்புங்கள், உங்களுக்கு சேமத்தை கட்டளையிடுவார். அந்த பிரசங்கம் பண்ணினாரா? அந்த பிரசங்கம் பண்ணினாரா? இல்ல. என்ன பிரசங்கம் பண்ணினாரு? இவராலே, இந்த நாமத்தினாலே உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று தெரிந்திருக்க கடவது என்றார். ஐயா, விசுவாசம் கிருபையை போதித்தார். பாவம் மன்னிக்கப்பட்டது, பாவ பரிகாரம் செலுத்தப்பட்டு விட்டது, பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். கேட்கும் பொழுது விசுவாசம், ஆவியானவர் அதை அப்படியே அங்கீகரிக்கிறார். அப்படிதானே? ஆவியானவர் நீ கிருபையை போதிக்கும் பொழுதுதான் அங்கீகரிப்பார். ஒருவேளை பேதுரு அங்க போயிட்டு பழைய உடன்படிக்கையின் மனநிலையிலே போதித்திருப்பாரானால் ஆவியானவர் அங்கு ஊற்றப்பட மாட்டார். அவர் அங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் பாவ மன்னிப்பையும் போதிப்பதை, அதுதாங்க கிருபை. அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே நான் நீதிமான், அவர் பாவமாக்கப்பட்டபடியினாலே என் பாவம் நீக்கப்பட்டது. எல்லா தீமைக்கும் வேறான பாவம் நீக்கப்பட்டபடியால் இந்த உலகத்தின் பொல்லாத பிரபஞ்சம் என்னை தொடவே முடியாது. தீமைக்கும் தீங்குக்கும் தூரமாவேன், பயமில்லாதிருப்பேன். அப்படிதானே? ஒடுக்கினவனை ஒடுக்குவேன், என்னை துன்பப்படுத்துகிறவனை துன்பப்படுத்துவேன், எனில் ஏமாற்ற பார்க்கிறவன் ஏமாந்து போவான், என்னை துரத்திவிட பார்க்கிறவன் துரத்திவிடப்படுவான். அந்த இடத்திற்கு நான் வந்து விட்டேன், நாம் வந்து விட்டோம். மனதை மாற்றி அமைங்க. இதுதாங்க புதிய உடன்படிக்கையும் தொட முடியாத அளவுக்கு. அப்படிதானே? ஒன்றும் எந்த விதத்திலும் உங்களையும் என்னையும் சேதப்படுத்தவே முடியாது. பிசாசு பொய் சொல்லுவான், நீ ஊழியம் செய்யறப்பா,
நீ ஊழியம் செய்யலப்பா, அதனாலதான் உனக்கு இப்படின்னு. சுத்த பொய். ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன். அப்படிதானே? He loves the prosperity of his servants. செழிப்பை விரும்புகிற தேவன், விருத்தியை விரும்புகிற தேவன். அதற்குத்தான் தன்னை கிரயமாக கொடுத்தார். அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அந்த கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் பிரத்யட்சமாய் உங்கள் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டார். அப்படித்தானே ரட்சிக்கப்பட்டோம். இல்லைன்னா இன்னைக்கு மார்தட்டி சொல்ல முடியுமா? நான் ரொம்ப யோகியன், ரொம்ப நல்லவன், என்னில் பழுதே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு முன்னாடி போக முடியுமா? வருகையில் அவரோடு இருப்பேன் என்ற நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை வருமா? எல்லாமே அந்த ஒரு பரிகார மரணம். கிறிஸ்தவ வாழ்க்கையில A to Z அதுதாங்க. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்குத்தான் அவரே என் தகுதியானார், என் மீட்பானார், என் பரிசுத்தமானார், என் வெற்றியானார், என் சுகமானார், என் விசுவாசமானார், என் அன்பானார், என் திவ்ய சுபாவமானார். எல்லாமே எதற்கு? அவரை. ஒரு பயம் நான் சொல்ல முடியாது. அவனை விட நான் பெட்டர் பிரதர், அந்த ஊழியக்காரரை விட நான் அந்த இடம் அல்ல. எப்போ அப்படி கம்பேர் பண்றோமோ அப்ப சுயநீதி, கந்தை. நல்லா யோசித்து பாருங்க. யோபுக்கு வந்த நிலைமையை யோசித்து பாருங்க, ஆபிரகாமுக்கு வந்த நிலைமையை யோசித்து பாருங்க, தாவீதை பாருங்க, சவுலை பாருங்க, தாவீதுடைய இருதயத்தை பாருங்க. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். வேதத்துல பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை புதிய உடன்படிக்கையின் ஸ்லாக்கியம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவது, நாளுக்கு நாள் விருத்தி அடைவது. அததான் நமக்கு இந்த வருடம் அவர் சொன்னதை நம்ம பார்த்தோம். நான் வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு தெளிவாக காண்பிக்க விரும்புகிறேன். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை திரும்பவும் ஒரு முறை உங்களுக்கு வாசித்து காண்பித்து விட்டு ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க அவர் என்ன சொல்றார் பாருங்க. சகல ஜாதிகளையும் என் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து திறப்புகளை. யாருங்க இதெல்லாம் செய்யறார் பாருங்க. நம்ம செய்யற காரியம் ஒண்ணுமே சொல்ல, அவர் செய்யறத சொல்றாரு. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்யும் கர்த்தர் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இதோ பார், உழுகிறவன் அறுக்கிறவனையும். ஐயா, நேத்துதான் விதை வேஸ்ட் வரேன்னா உடனே ஹார்வெஸ்ட். நம்ப முடியுதாயா? நான் விதைத்துக்கிட்டே இருக்கேன், அறுக்கிறவன் பின்னாடி அதுக்குள்ள விளைஞ்சிருச்சு, அறுக்கணுமா? வந்துகிட்டே இருக்கான். நம்ப முடியாத காரியங்கள், எண்ண முடியாத காரியங்கள். உழுகிறவன், அது அங்க என்ன சொல்றாரு பாருங்க, அறுக்கிறவனை. இப்பதான் விதை போடுறதுக்கு உழுது கொண்டு இருக்கிற, அதுக்குள்ள அறுக்கிறவன். திராட்சை பழங்களில் இப்பதான் ஆளையாடுற, அதுக்குள்ள விதை தொடர்ந்து பிடிக்கிறான் என்று சொல்லுகிறார். வடிந்து ஓடுகிறதா, மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள். எதுல கரைதாயா மேடுகள் எல்லாம்? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால கரைகிறது. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். சிறையிருப்பை திருப்பி பாலான நகரங்களை கட்டி குடியிருக்க பண்ணி நாட்டி குடித்து கனிகளை புசிப்பார்கள். இதெல்லாம் நீங்க செய்வீர்கள் என்று சொல்லுகிறார். செய்யுங்கன்னு சொல்லல, பிகாஸ் அவர் அதை செய்து விட்டார். அததான் நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவன் நான் போன தடவை வேற கான்டாக்ட்ல எடுக்கும் பொழுது, எபேசிய நிருபத்தை எடுக்கும்போது சொன்னேன், அவர்கள் ஒருமித்து வாழ இடம் பத்தவில்லை. அவ்வளவு தூரத்திற்கு பூமி தாங்க கூடாத அளவுக்கு அவங்களை ஆசீர்வதித்தான்னு பாக்குறோம்.
அப்ப ஆபிரகாம பத்தி உலகத்தின் ராஜா சொன்னது என்னங்க? அபிமெலேக்கு என்னங்க சொன்னா? எடுங்க 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆதியாகமம் 21, 22. அபிமெலேக்கு அவன் சேனாதிபதி பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்களில் எல்லாம் தேவன் உன்னோடு. ஏன் அவ்வளவு தூரம் ஆசீர்வாதம் சொல்லணுங்க? இன்னைக்கு உங்களையும் என்னையும் குறித்து அவர் சாபமாகி நம்மை ஆசீர்வாதமாக்கினபடியால் உலக மக்கள் சொல்லணும், யூ ஆர் சம்திங் டிஃபரண்ட். நீ செய்கிறதை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இது நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதைதான் யோசுவா 1:8 சொல்றாரு. சங்கீதக்காரன் சொல்வது மாத்திரமல்ல. நீங்க பாருங்க, உலகத்தின் ராஜா வந்து சொல்லுகிறார். தானியேலை பத்தி உலகத்தின் ராஜா ராஜஸ்திரீ என்ன சொன்னாங்க? வேற ஆவி உடையவன், தேவர்களின் ஞானம் அவனுக்குள் இருக்கிறது. சொல்லணும், ராஜாக்கள் சொல்லணும். யோசேப்பை கொடுத்து பார்வோன் என்ன சொல்றான்? தேவரின் ஆவியை பெற்ற உன்னை போல ஞானமும் விவேகமும் உள்ளவன் உண்டோ? ராஜாக்கள் சொல்லணும், பிரதம மந்திரிகள் பிரசிடென்ட் சொல்லணும். அந்த ஆசீர்வாதம் தாங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவன் தான். தட் எம்பவர்மெண்ட் has been already been given. உன் விசுவாசத்தின் அளவின் படிதான் உனக்கு நடக்கும். நீங்க அதை விசுவாசிக்கலாம், அது எப்படி நடக்கும்? அதை விசுவாசிக்க வேண்டுமானால் அவர் என்ன சொல்லுகிறார் என்று புது உடன்படிக்கையில் அதை கேட்க வேண்டும். கேட்பதினால்தான் அதுதான் வெளிப்பாட்டு அறிவு. என் ஜனங்கள் தரிசனம் இல்லாமல் சீர்கட்டு போகிறார்கள் என்று நீதிமொழிகள் சொல்வதை பார்க்கிறோம். என்ன தரிசனம்? புதிய உடன்படிக்கையில் நம்ம என்ன என்ற பார்வை இல்லை. தரிசனம் என்றால் பார்க்கிற பார்வை. அதனாலதான் இங்க சொல்றாரு. அதே 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க ஈசாக்க பத்தி என்ன சொல்றாரு? இது நம்முடைய நிலைமையா இருக்க வேண்டும் என்பதற்கு திருப்பி திருப்பி ஏன் இந்த புது உடன்படிக்கையில நீங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்லல. அப்ப ஆசீர்வதிப்பேன்னு, இப்படி வாழ முடியும்னு என்ன சொல்றாரு? இன்னைக்கு பிரசங்கம் பண்றவங்களாம் அப்படின்னா ஆபிரகாம் இப்படி போய் பலியிட்டா, அதனாலதான் இந்த இது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இல்லங்க, இல்ல 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 இல்ல, அவர் செய்த ஒரே காரணம். அதனாலதான் இதை திரும்ப திரும்ப காமிக்கிறேன். இவங்க பெரிய யோகியன் என்பதனால இல்ல. அங்க ஈசாக்க குறித்து என்ன சொல்றார் பாருங்க. 26:13. அவன் ஐஸ்வரனாகி வர 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 வரித்து. இட்ஸ் an ever increasing blessing, ever increasing increase, multiplication, prosperity, healthy. குறைவுபடாது. மோசே பழைய உடன்படிக்கையில அவன் ஹெல்த் குறைவுபடலைங்க. 120 வருஷம் மலை மேல ஏறுறான். அவனுடைய நேச்சுரல் ஹெல்த்ல ஒரு பாகத்துல கூட குறைவு இல்லை. ஆண்டவரோட சேர்றான். வியாதிப்பட்டு மறிக்கணும்ன்ற எண்ணத்தை எடுத்து போடுங்க. வியாதி இல்லாம பரிபூர்ண சுகத்தோடு, நீடித்த ஆயுசோடு, பூரண ஆயுசோடு, எவர் இன்கிரீசிங் அந்த ஸ்ட்ரென்த். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே வந்து காணப்படுவார்கள். 84ஆம் சங்கீதம் அப்படித்தானே சொல்றாரு. யாரு? கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்துகிற மனுஷன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படிதானே புது பலன் அடைந்து. போன வருஷம் பலன் இல்லைங்க. ஐயா எனக்கு இப்ப 74 வயசு ஆயிடுச்சு, 75. நோ, the strength is increasing. அப்ப நான் கொஞ்சம் பலவீனமா தானே அந்த பேச்சை விடுங்க. பொல்லாத பேச்சு, வீணான பேச்சு. என்ன பேச்சு? நான் பலத்தின் மேல் பலன் அடைந்து அப்படின்னா தேவ சாயலிலே நான் காணப்படுவேன், சியோனிலே வந்து காணப்படுவேன், தேவ சாயலை நான் வெளிப்படுத்துவேன். அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். பலத்தின் மேல் பலம், சுகத்தின் மேல் சுகம், வெற்றியின் மேல் வெற்றி, நன்மை மேல் நன்மை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். இதுதான் புது உடன்படிக்கையின் பாக்கியம். ஏன் அங்கே ஏன் கிரியையே இல்லை? எல்லாமே அவர் செய்தது. என்னை அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அவர் செய்தேன் என்று சொல்வதை கேட்டு விசுவாசிப்பது மாத்திரம்தான். அதனாலதான் இதை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கேளுங்கள் 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 என்று சொல்லுகிறேன். இதை கேட்க கேட்க நீங்க செய்கிறதுனால சொல்லல, இப்படி செய்ய அப்படி செய்யும் சொல்லல, ஒரே செய்யதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன செய்க?
தியானமா இருக்க வேண்டும் என்று அதை ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். ஏன்? அதுதான் கேட்கிறது. அதை கேட்கும் பொழுதுதான் விசுவாசம் வெளிப்பாடு. அதுதான் அந்த வாழ்க்கை. இங்க பாருங்க, ஈசாக்கும் ஒரு தியான புருஷன் தான். ரெபெக்காள் வரும்போது அவன் தியானித்துக் கொண்டிருந்தான். நம்ம அங்க வாசிக்கிற வேதத்துல இங்க என்ன சொல்ல பாருங்க, அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாகி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இதுதாங்க புது உடன்படிக்கை நம்முடைய பாக்கியம். எல்லா விதத்திலும் முந்தைய மகிமையை விட பிந்திய மகிமை பெரிதாய் இருக்க வேண்டும். இது தேவனுடைய சித்தம். இட் காட்ஸ் பிளான். இவ்வாறுதான் தேவன் கிரியை செய்கிறார். இது தேவனுடைய நியமனம், காட்ஸ் ஆர்டர். அததான் இங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து, எவர் இன்க்ரீசிங், எவர் இன்க்ரீசிங், 100 மடங்கு அவன் விதைத்ததுல பலன் சொல்லிட்டு எவர் இன்க்ரீசிங், எவர் மல்டிப்ளையிங், இடம் கொள்ளாமல் போக மட்டும். அதுதான் அவங்க சொல்றாரு, அவன் மகா பெரியவன் ஆனான். அதேதான் அங்க இவரை பத்தி கூட சொல்றான் பாருங்க. அடுத்தாப்புல யாக்கோபு அவனுடைய மகனை பத்தி சொல்லும் பொழுது 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் என்ன சொல்றாரு? இவ்விதமாக அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரன் ஒட்டலும் கழுதைகளும் உடையவனானா. பின்னால பாத்தீங்கன்னா அங்க அதேதான் அவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். அடுத்தது என்ன சொல்றது? 36:7 அவருடைய சம்பத்து மிகுதியாய் மிகுதியாய். அவங்க ஆஸ்தி சம்பத்து, ஐயா அது பாவம் சொல்றது பிசாசின் உபதேசம். வேதம் மிகுதியாய், அது தேவனுடைய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தை தரும். இங்க என்ன சொல்? மிகுதியாய் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. இதுதாங்க தேவன் ஆசீர்வதிக்கு. உங்க தெருலே ஒருத்தன் சபையை ஆரம்பிக்கலாம், ஆனா அந்த இடம் தாங்கல, டிராபிக் ஜாம், அவ்வளவு தூரத்துக்கு கூட்டம். ஐயா பக்கத்து ஐயோ என் பக்கத்திலேயே ஆரம்பிச்சிட்டானே, வேற எங்கேயா போய் பேசாதீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஈசாக்கும் யாக்கோபும் ஆபிரகாமும் லோத்தும் சேர்ந்து ஒரே தெருவுல குடியிருக்க முடியல, பூமி தாங்கல. அவ்வளவு பெரிய கூட்டமாய் அவர்களை ஆஸ்தி. சபையில இப்ப கூட்டம் அப்படிதான் உங்களுக்கு வரும். நீங்க வேற இடம் பார்க்கணும்னா ஒரே டிராபிக் ஜாம், ஒண்ணுமே இல்லைன்னு, தெருவே யாருமே நடக்க முடியல, போக முடியல. அந்த நிலைமைக்கு வரும். நீங்க எங்கேயும் இருக்கலாம், ஒரு மூல முடுக்கல இருக்கலாம். ஏன்? அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். It is his empowerment, all because of his one sacrifice. நீங்க யோகியன் என்பதனால் அல்ல. நீங்க என்ன பண்றீங்க? விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசிக்கிற ஒரே காரணம் தான், வேற காரணமே இல்ல. விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினால. எதை விசுவாசிக்கிறீங்க? அந்த ஒரே பலியை விசுவாசிக்கிற ஒரே காரணம். உங்களை வாளாகாமல் தலையாக்குகிறார். அததான் இங்க சொல்றாரு. ஆபிரகாமை பத்தி சொல்லும் பொழுது, ஈசாக்க பத்தி சொல்லும் பொழுது, யாக்கோபை பத்தி சொல்லும் பொழுது, யோசேப்பையும் பாருங்க. எல்லையில்லாத ஆசீர்வாதத்துக்குள்ள அவனை கேட்காம ஒருத்தன் கை கால கூட நவுத்த கூடாதுட்டாரு. அந்த இடத்துல அவனை கொண்டாந்து வைக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்ப யோசித்து பாருங்க, அடிமையாக விற்கப்பட்டவன். நல்லா யோசித்து பாருங்க, தேவனுடைய வல்லமை அதை செய்கிறது. அதனாலதான் உபாகமம் 8:18 அந்த 8:3 என்ன சொல்றாரு? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை விளங்க பண்ண என்ன பண்ண, உனக்கு மன்னாவனால போசித்தாரு. உன் கால் வீங்கல அப்படின்னு ஒரு வியாதியும் வரலடா 40 வருஷம் உனக்கு. உன் சரீரத்துல நீ போட்டிருந்த ட்ரெஸ், இன்னொரு ட்ரெஸ் வாங்குற கடை இல்லையா வனாந்திரத்துல? என்ன பழுதாய் போகவே இல்லை, செருப்பு தேயில. அத சொல்லிட்டு தாங்க 18ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறார் என்பதை நினைவு. ஐயா எல்லாம் அவருடைய செயல். அததான் மனதை மாற்ற சொல்லுகிறார். இங்க என்ன சொல்ற? விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அவன் மாத்திரம் அப்படி பெரியவன் ஆனானா? நீங்க தாவீதை பத்தி பார்க்கலாம்.
2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். யோசபாத்து கூட அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கும். நீங்க 2 சாமுவேல் 3:1 வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. தாவீது வர வர பலத்தான். என்னவா? தாவீது, சவுலின் குடும்பம் குன்றி போகுது. தாவீதின் குடும்பம் அந்த 7.5 வருஷத்துல என்னதான் சொல்றாரு? வர வர பலத்தான், வர வர பலத்தான். அதே அந்த 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வாங்க. என்ன சொல்றாரு பாருங்க. இதுதாங்க எவர் இன்க்ரீசிங் க்ளோரி, எவர் இன்க்ரீசிங் மிராக்கிள், எவர் இன்க்ரீசிங் ப்ராஸ்பரிட்டி, எவர் இன்க்ரீசிங் மல்டிப்ளிகேஷன். அப்படிதானே? திரள் திரள் திரளாய் அந்த இடத்த அவர் சொல்றாரு. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஈசாக்கு, ஆபிரகாம், யாக்கோபு, யோசேப்பு, இஸ்ரவேல் ஜனங்க 70 பேர் போனாங்க. 6 லட்சம் மென் வெளியே வராங்க. யோசித்து பாருங்க. அவங்க பலத்துக்கா எவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களை சிறுமைப்படுத்தி ஒடுக்கினாலோ அவ்வளவு. யாத்திராம 1ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அவ்வளவு தூரத்துக்கு அவங்க பலத்தாங்க. இட்ஸ் காட்ஸ் டூயிங், இட்ஸ் மார்வலஸ் இன் அவர் ஐஸ். அதானே இது 112ஆம் சங்கீதக்காரன் சொல்றால, இது கர்த்தரால் வந்தது நம்முடைய கண்களுக்கு ஆச்சு. அதுதாங்க அவர் செய்யற செயல். அவருக்கு மேன்மை, மகிமை, புகழ் எல்லாம் அவருக்கு போகிற காரியம். நீங்களும் நானும் யோகியனா ஏதோ செஞ்சனால வந்தா அவருக்கு புகழ் அல்ல, எல்லாம் அவரு. இது தேவனுடைய செயல். நம்முடைய கண்கள், உலக மக்கள் சொல்லுவாங்க, உங்களோடு தேவன் இருக்கிறவராமே. ஈசாக்க பார்த்து சொன்னாங்க, ஆபிரகாம பார்த்து சொன்னாங்க, யோசேப்பை பார்த்து சொன்னாங்க. இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிறத பார்வோன் பார்க்க முடிந்தது. அததான் ஐயோ இவங்க நமக்கு பெரிய தொல்லையாடுவாங்கன்னு ஒழிக்க இருக்கிறான். முடியல. தேவ ஜனங்களை ஒழிக்கவே முடியாது. ஆனா இருதயத்தில் அந்த விசுவாசம் இருக்கணும். பிசாசு உங்களை ஜெயிக்க முடியாது, அழிக்க முடியாது. நீங்க தான் முடியும். ஏன்? உங்க விசுவாசம், உங்க வாயின் வார்த்தை. அவனுக்கு இப்ப வல்லமை இல்ல, அதிகாரமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. பொய் ஒண்ணுதான் அவனுக்கு, தந்திரக்காரனுக்கு. நீங்க அந்த பொய்யை நம்பும் பொழுதெல்லாம், பொய் என்று சொன்னால் தேவன் சொல்லுகிற புதிய உடன்படிக்கையின் சத்தியங்களுக்கு விரோதமான, மாறான, மாறுபாடான எந்த காரியமாய்தான் அது பொய் தான். என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், நான் பார்க்கிறது என்னவா இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். என் தேவன் என்ன சொல்லுகிறார் அதை மாத்திரம்தான் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். அதை மாத்திரம்தான் நான் பேசுவேன். அதை மாத்திரம்தான் நான் பார்ப்பேன், நினைப்பேன். அதை தான் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். இதுதாங்க புது உடன்படிக்கையின் வாழ்க்கை. வேற ஒண்ணுமே இல்லை. அதான் சொல்ல, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் பாவம் செய்யலையா? தப்பு செய்யலையா? அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மளோட தேவன் இல்லையா? கேட்க. புது உடன்படிக்கையில யோவான் 14 என்ன சொல்றாரு? என்றென்றுமாய், என்றென்றுமாய் நம்மோடு கூட இருக்கிறார். நீ பரிசுத்தனாய் யோகியனா வாழும்போது இருப்பேன்னு சொல்லல, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன்றாரு. ஏன்? இயேசுங்க, என் தேவனே, என் தேவனே. ஏன் இடத்தை, விலகுகிற இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். என் பாவத்தை எடுத்துக்கொண்டார். தேவன் அவரை விட்டு விலகினார். கதறாரு. எதற்கு? என்னை விட்டு தேவன் விலகாதபடிக்கு, என் கணக்கிலே பாவம் இராதபடிக்கு தேவன் என் பாவங்களை அவர் கணக்கிலே வைத்தார். உலகத்தாருடைய அக்கிரமங்களை எண்ணாமல் தன் குமாரன் மேல் செலுத்தி நம்மை ஒப்புரவாக்கி நித்திய நித்தியமாய் நம்மோடு கூட, தேவன் நம்மோடு கூட. அந்த எண்ணம் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் செய்யாத காரியங்களை நான் அல்ல, அந்த ஒரே பலியினாலே தேவன் நித்திய நித்தியமாக என்னோடு இருக்கிறார், என் மேல் பிரியமாய் இருக்கிறார், என் மேல் மகிழ்ச்சியாய் இருக்கிறார். இது மாறாத சத்தியம், தவறாத சத்தியம், அழியாத சத்தியம். இது தேவனுடைய வார்த்தை. அதான் சொல்றாரு, நாளுக்கு நாள் விருத்தி அடைவது புது உடன்படிக்கை. ஒன்றுக்கு மேல ஒன்று, ஒன்றுக்கு மேல ஒன்று. Every day is in ever increasing glory. அதுதானே சொல்றார் 2 கொரிந்தியர் 3:18 புது உடன்படிக்கையின் ஊழியத்தை. கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அந்த சாயலாகத்தானே அந்த ஆவியானவராலே
நாம் மாற்றப்படுகிறோம் என்று சொல். நீ செய்கிறதுனால, நீ விசுவாசத்தில் இதை பார்த்து பார்த்து, அதேதாங்க யாக்கோபு 1:25 சொல்றாரு, தொடர்ந்து உற்று நோக்கி கொண்டு பார்த்து. பேதுரும் அதை தான் சொல்றாரு. 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான மேன்மையும் அருமையான வசனம் என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனம், அது 2 பேதுரு 1:4. அவையினால் உலகத்தின் கேட்டுகளுக்கு தப்பி தேவனுடைய சாயலை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார். இங்க என்ன சொல்றாரு? அதிக உறுதியா, நான் அந்த ஆடிபிள் வாய்ஸே கேட்டேன் மறுரூப மலையில, அந்த மகிமையின் காட்சியை பார்த்தேன். அதெல்லாம் விட மேன்மையானது எழுதப்பட்ட வார்த்தை, உறுதியான தீர்க்கதரிசன வசனம். ஐயா, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சாயலை வெளிப்படுத்தாதபடி காணப்படுகிற இருள் எதுவா இருக்கலாம்? தரித்திரமா இருக்கலாம், குறைவா இருக்கலாம், விருத்தி அடையாமையா இருக்கலாம், கனி இல்லாமையா இருக்கலாம், சுகம் இல்லாமையா, எல்லா இடங்களிலும் அந்த வெளிச்சம் உதிக்கும் வரை நீங்க செய்ய வேண்டிய வேலை இது ஒண்ணுதான்றார். அப்பதான் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமாய் விருத்தி அடைந்து பார்க்கிறவன் தேவன் அவனோடு இருக்கிறார், தேவன் அவனோடு இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக அங்க செய்வதை நாம் பார்க்கிறோம். அதே அங்க 8ஆம் அதிகாரம் 6-14 பாருங்க என்ன சொல்றாரு. அவன் போன இடத்தில் எல்லாம் அவனை காப்பாற்றினார். ஊழியத்துக்கு அங்க போன பிரதர், பொல்லாத இடம், அது என்ன அடிச்சிருச்சு, என்ன அஃபெக்ட் ஆயிடுச்சு, நான்சென்ஸ், அப்படிதானே இன்னைக்கும் பேசுறாங்க ஊழியக்காரங்க. போன இடத்தில் எல்லாம், நீ எங்கனாலும் போ, போன இடத்தில் எல்லாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, தாவீதுடைய வாழ்க்கை பாருங்க. ஐயா, சவுல் செத்து போயிட்டான், அப்படிதானே? இப்ப அவன் தான் ராஜான்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆண்டவருடைய வாக்கெல்லாம் தப்புன்னு போயிட்டு நான் ராஜா வந்துட்டேன்னு சொன்னானா? இல்லங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, நான் போலாமா, போடான்றாரு. எங்க போகணும் அப்படின்னு கேட்கறான். ஆண்டவர்கிட்ட எங்க போகணும்னு கேட்கறான், கேட்டு போகிறான். ஐயா, அவன் தேவனோடு உறவு அனுதினமும் உறவாடுனா. எப்பங்க குற்ற மனசாட்சி இருந்தா உறவாட முடியுமா? அவங்களுக்கு இருந்தது ஆடு கடா, அந்த பலினால, அந்த ரத்தத்தினால 1 வருடம். அந்த மனசாட்சியில அனுதினமும் உறவாடுகிறான். எப்பவும் பாருங்க தேவனை அவன் உறவாடுகிறதுல அவனுக்கு ஈக்குவலா இல்ல. பழைய உடன்படிக்கையில எல்லா இடத்திலும் பாருங்க. இப்பதான் பெலிஸ்தனை ஜெயிச்சுட்டு வரான், பாகால் பிராசின் பேரை வைக்கிறான், பால் பிராசின்னு. அடுத்தது என்ன பண்றான்? சத்துருக்கள் வளர திரும்பவும் வரான், திரும்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்கறான். திருப்பி இப்பதானே ஆண்டவர் சொன்னான், இல்ல கேட்கறான். ஆண்டவர் நியூ ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கிறாரு. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதுமாய். அவரை கிறிஸ்து அவ்வாறுதான் வாழ்ந்தார், சுவிசேஷத்துல பார்க்கிறோம். அதனாலதான் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்ல. தப்பு செஞ்சா இல்லைன்னு சொல்லல, ஆனா தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு விசுவாச வாழ்க்கை, முழுவதுமாய் அவனை சார்ந்து கொண்ட வாழ்க்கை. சவுல் கையில கொடுத்துறாரு, ஆண்டவர் தான் கொடுத்தாரு, போடுவன ஒரே போடா, நாளைக்கு நான் ராஜா. என்ன ஏற்கனவே சாமுவேல் தீர்க்க தரிசனம் மேல சொல்லிட்டாரு, தீர்க்க தரிசனம் நிறைவேறின நாள் வந்து விட்டது, செய்யல. He waited till God lifted him. அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தான், பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தான். துணிகரமா ஒண்ணுமே அவன் பண்ணல. தேவன் நீதி செய்ய அப்சலோம் வரட்டும் போது அதான் சொல்றான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். துர்ச்செய்தி அது அவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு அசையாத நம்பிக்கை, தேவன் சொல்லி இருக்கார், அதை செய்வார். 13 வருஷங்க, 17 வயசுல இருந்து 30 வயது வரைக்கும் வேட்டையாடுகிறான் ஒரு ராஜா பரிபூர்ண சேனையோடு. அவன் மரித்த பிறகு கேட்கிறான், ஆண்டவர் வாடான்றாரு. திருப்பியும் கேட்கிறான், நான் எங்க போனோன்னு கேட்கிறான். அதை கேட்டுதான் அவன் சொல்றான். அப்புறம்தான் வந்து அவனை யூதா ஜனங்கள் எல்லாம் வந்து அவனை இது பண்ணி 7.5 வருஷம் யூதா மேல இருக்கிறான். அப்புறம் 33 வருஷம் சமஸ்த இஸ்ரவேல் மேல ஆள்றதை நம்ம பார்க்கிறோம். ஏங்க, ஏன்? தேவனோடு அனுதினம் உறவு, தியான புருஷன். அதுதான் இங்க சொல்றாரு 8ஆம் அதிகாரத்துல பாருங்க. அவன் போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார். 14ஆம் வசனத்திலையும் அதேதான் நம்ம சொல்வதை பார்க்கிறோம். அவன் போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார்.
நீங்க 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. இதுக்கப்புறம் நேரம் இல்லாதனால அத நான் கொஞ்சம் நடுவுல அவன் படிச்சு படிச்சுன்னா ஏகப்பட்ட வசனத்த நம்ம சொல்லலாம். தாவீது போன இடமெல்லாம் தாவீது செய்ததெல்லாம் நடந்தது. அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். அதனால சவுலுக்கு அவன் மேல பயம் வந்தது. இதெல்லாம் நம்ம 1 சாமுவேல்ல அந்த 14ஆம் அதிகாரத்துல இருந்தே நம்ம வாசிக்க ஆரம்பிக்கிறோம். 14, 17, 18ல நெறைய சொல்வத பார்க்கலாம். இங்க பாருங்க 1 நாளாகமத்துல 11:9 அதே தான் சொல்றாரு பாருங்க. தாவீது இங்க 2 சாமுவேல் 5ல நம்ம பார்த்தோம் 9, 10ல. அதே தான் இங்க சொல்றாரு. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். இதுதாங்க ஒரு சாட்சி நம்மை பற்றி சொல்லப்பட வேண்டும். புது உடன்ப அதை நாம் எதிர்பார்க்கணும். அதை நாம் விசுவாசிக்கணும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் குறைவு படவே முடியாது. நான் வாளாகவே முடியாது. நான் கீழ் ஆகவே முடியாது. ஏன்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவனுடைய எஜமான் அதை பார்த்தார். சிறை சாலை அதிகாரி அதை பார்த்தார். பார்வோன் அதை it will be seen by others. நீங்க வாயை திறந்து சொல்லவே வேண்டாம். இருதயத்துல விசுவாசித்து வாயில அதை சரிக்க பண்ணா போதும். உலகத்துக்கு இல்ல, உங்களுக்கு திரும்ப திரும்ப நீ யார் என்பதை சொன்னால் போதும். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. அக்காலத்திலே தாவீது நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும்படி மனுஷனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். யோசித்து பாருங்க. சபை விருத்தி அடையலன்னு கவலையே படாதீங்க. தேவ சேனை போல உங்க சபை விருத்தி அடைய போகிறது. இந்த வருட வாக்குத்தத்தம் அதுதான். தேவ சேனையை போல கவுண்ட்லெஸ், எண்ண முடியாத அளவுக்கு விருத்தியை சொல்லுகிறார். தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். ஏன்? நாளுக்கு நாள் உங்களுக்கு உதவி செய்யும்படி. எனக்கு உதவி செய்வார் யார் இல்லைன்னு சும்மா பாடிக்கிட்டு காலத்தை ஓட்டாதீங்க. உதவி செய்ய அவரே இருக்காருங்க. வேற யார் வேணும்? அப்படிதானே? பரக்லிட்டிஸ் ஆவியானவர், அவர் உங்களுக்கு உதவுவார். தாவீது அதை விசுவாசித்தாங்க பழைய உடன்படிக்கையில. தேவன் தன்னோடு கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்றாங்க. அவர் என்னை புல்லுள்ள மடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் அமர. விசுவாசம். அவன் ஃபெய்த் அங்க கன்ஃபஸ் பண்றான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கல்ற தோட்டத்துல அதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு அதை படிச்சு காமிக்கல. அவனு உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு படிச்சு காமிச்சா அதை கேட்டு விசுவாசம் வந்தா அவன் எப்படியோ வாழ்ந்திருப்பான். அவன் செத்த பிறகு அதை படிக்கிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஐயா, அவன் எப்ப சொன்னான்? செத்த பிறகா? அந்த சூழ்நிலைகளிலே அவன் சொன்னா, நான் பயப்படவே மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியுமே. அதுதான் அவனை மகா பெரிய சேனையாக்கினது. திரளான கூட்டம், பலசாலிகள் உதவி செய்ய. எல்லா பக்கத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். Favors from every area, from the government, from president, from prime minister, from chief minister, from collector, from police officials, whoever it may be. எல்லாம் உங்க தயவை நாடி உங்ககிட்ட வரும். ஏன்? They will see God with you. உங்க சர்ச் growth பார்த்தது அவனுக்கு பயம் வரும், திகில் வரும். தேவன் அவ்வாறு ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவனானார். இங்க என்ன சொல்றாரு? உதவி செய்யும் மனுஷன் வந்து சேர்ந்தபடியால் தேவ சேனையை போல மகா பெரிய சேனையானார்கள். இதுதாங்க வேதவசனம் சொல்லுது.
நீங்க அதே பாருங்க. யோசபாத்த பத்தி கூட அததான் சொல்லுவார். நீங்க யோசபாத்து 2 நாளாகமத்துல வாங்க. அங்க என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. அத பார்க்கலாம். ஐ திங்க் 17 ம். ஆசா 16னா இவர் 17 கரெக்ட். 17:12 பாருங்க. இப்படியே யோசபாத் வர வர மிக பெரியவனாகி, எப்படின்னு முன்னால வரிசையா சொல்லிட்டு வரார். இந்த அதிகாரத்தை கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க. நமக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. இதுல நான் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா 1, 2 காரியங்களை காண்கிறேன். இப்படியே எப்படி அவன் ஆனான்றத அங்க சொல்றாரு. கர்த்தர் யோசேப்பாத்து, அதாவது 1ஆம் வசனத்தை தான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆசாக்கு அப்புறம் வருகிறான் யோசபாத்து. ஆனா அவன் என்ன பண்ணான்? பலப்பட்டான் என்று சொல்லி. எப்படி அவன் பலப்பட்டான்? கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான். அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, நான் வித்தியாசமானவன். தாவீதின் சந்ததியில ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரு. அதை நன்கு அறிந்தவன், வேதத்தை அறிந்தவன் தன்னை பலப்படுத்தினான். அவன் என்ன பண்றான் பாருங்க. 3ஆம் வசனத்துல கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஏன்? அவன் தாவீதின் வழிகளில் நடந்தான். இருதயத்துக்கு ஏற்றவன், தேவ வழியை பின்பற்றுபவன். அந்த வழியிலே அவன் நடந்தான். தகப்பனாகிய தாவீதை தேடி இஸ்ரவேல் அன்னைக்கு பாகால் பின்னால போச்சு. உலக வழி. இன்னைக்கு அநேக சபையில உலக வழியை தான் பின்பற்றாங்க. மல்டிபிளிகேஷன் வேணுமா? சபை விருத்தியட உலக வழிக்கு போறாங்க. உலக வழி இல்லைங்க. வேத வசனம் விருத்தி அடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சபை விருத்தி அடையும். வேத வசனம் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். அததான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அவன் அந்த ஏன்னா பழைய உடன்படிக்கையில அவன் கற்பனையின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜபாரத்தை திறப்படுத்தினார். என்னாச்சு? காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐயா அவன் போய் சம்பாதித்தானா? அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. பிசாச கொடுத்தான். ஐயா கர்த்தரை தேடினா கர்த்தர் தான் கொடுப்பாரு. பாகால தேடினா பாகால் தான் கொடுப்பான். அங்க ஓசியா சொல்லும் போது, நான் அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தேன், அதை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். நான் அவர்களை சுகமாக்குகிற கர்த்தர், ஐஸ்வர்யமாக்குகிற செழிப்பாகிற கர்த்தர் என்பது தெரியாம பாகாலுக்கு இன்னைக்கு அப்படிதான் சொல்றான். இந்த ஆஸ்பத்திரிக்கு போனங்க, இந்த டாக்டருங்க, என்ன கைராசியான டாக்டர், தம்பி நீங்களும் போங்க. யாரு? போதகர் வாயிலிருந்து வருது. ஜெயமோ கர்த்தரால் வரும். அத பாகாலுடையதாக்காதீங்க. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். ஏன்? ஆண்டவர் அங்க செஞ்சுட்டானா அவனுக்கு பயம். ராசியா வரான் காணிக்கை கொண்டாந்து. அவனுக்கு ஐஸ்வர்யம் கனமும் மிகுதியாயிருந்தது. ஏன்? கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய வழி என்ன வழி? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படித்தானே வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய வழி சிலுவையில காண்பிக்கிறார். சுவிசேஷம் தாங்க, சுவிசேஷம் தான். ஒரே பலியினாலே புதிதும் ஜீவனமான ஒரு வழியை உண்டு பண்ணி விட்டார். அதிலே இருதயம் உற்சாகம் கொள்ள வேண்டும். அதுல உற்சாகம்னா வேற எது மேலே இருதயம் போகாது. திரும்ப திரும்ப பைபிளை திறந்தா அங்கதான் போவோம். ஏன்? கர்த்தருடைய வழியை நாட சொல்லும். அது மாத்திரம் பண்ணானா? தேசம் என்னும் வேத வசனத்தை பரப்புவதற்கு உபதேசம் பண்ணும்படிக்கு ஆட்களை நியமிக்கிறான். லேவியர் ஆசாரியர்களை நியமிக்கிறான். அவங்க யூதா எங்க 9ஆம் வசனம் பாருங்க. உபதேசித்து வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு ஐயா திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். ஐயா ஃபுல்லா கோட்டையை கட்டிடல, கண்ணை வச்சுட்டு ஆளை நிக்க வைக்கல, பெரிய பெரிய ஆளுகளை ரெக்ரூட் பண்ணல, பார்வோனுக்கு பணம் அனுப்பி அங்கிருந்து ஒரு சேனையை கொண்டு வர சொல்லல. அது மாதிரி யாருக்குமே பனதாத்துக்கு அனுப்பல. எங்கதான் அனுப்புறாங்க? ஊரு ஃபுல்லா பைபிளை தூக்கிட்டு போய் உபதேசிக்க. என்னங்க ஒரு ராஜா
தன் ராஜ்யத்தை திடப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய வழியை தெரிந்து கொண்டான். இதை நீ முக்கியப்படுத்தினா அவரை முக்கியப்படுத்துற. ஜனங்க இந்த வழிக்கு வந்துட்டாங்கன்னா யுத்தம் இல்லாத அமைதலை சாலமோன் காலத்துல தாவீதினால் அவனுக்கு வந்தது. அந்த அமைதலை தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. அதைதான் இங்க பாருங்க. திரிந்து ஜனங்களுக்கு போதித்து வந்தார்கள். சுற்றி இருக்கிற தேசத்துல என்ன வந்துருச்சாங்க? கர்த்தரால் உண்டான பயங்கரம். அதுதான் நாங்க உபாகமம் 28ல பார்த்தோம். உனக்கு கொடுத்த பயம் அவனுக்கு ஏற்படுங்க. எப்படிங்க பயம்? தேவன் அதை உண்டு பண்ணினார் என்று சொல்றார். கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் ஒரு பய யுத்தம் பண்ண வரல. யோசித்து பாருங்க. ஒரு பிசாசு பக்கத்துல வர மாட்டான். ஒருத்த உனக்கு விரோதமா எழும்ப மாட்டான். அதான் சொல்றாரு, ஒருவரும் யாசோபாத்தோட யுத்தம் பண்ண வரவில்லைன்னு தான் அங்க பாக்குறோம். ஏன்? கர்த்தரால் உண்டான. அவன் செய்தது என்ன? கர்த்தருடைய வழிகளில் தன் இருதயத்தை உற்சாகமுள்ள இருதயம். நீங்க இந்த இருதயத்தை பத்தி பாக்குறோம், அந்த யோசபாத் வாழ்க்கையில முழுமையா பார்க்கலாம். எப்பேற்பட்ட இருதயம் எல்லாம் சொல்லி. இப்ப நேரம் இல்லானால் அங்க போல உற்சாகம் கொண்டது அவனுடைய இருதயம். நம்முடைய இதயத்துல அததான் சொல்றாரு, பிரியமாய். இதுதாங்க கர்த்தருடைய வழி, புது உடன்படிக்கையின் வழி, புது சிருஷ்டியின் வழி இங்க சொல்லப்பட்டுள்ளது. அந்த கண்ணாடியை மாட்டிட்டு தான் நான் பழைய உடன்படிக்கையில எடுத்து உங்களுக்கு படிக்கிறேன். பழைய உடன்படிக்கையின் கண்ணாடியை போடல, அதை கழட்டி போட்டேன். புது உடன்படிக்கையின் கண்ணாடியை போட்டுட்டு தான் தாவீது வாழ்க்கை, யோசேப்பு வாழ்க்கை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தரால் அவங்க செய்ததெல்லாம் பட்டணங்களில் எல்லாம் வேதத்தை தூக்கி கொண்டு திரிந்து போதித்தார்கள். வேற செய்யலங்க. கர்த்தருடைய வழியில் அவன் இருதயம் உற்சாகம். ஏன்? இதுதான் கர்த்தருடைய வழி. ஆகவே எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பயம் வந்துச்சு. காணிக்க கொண்டாந்து கொடுக்குறான், கப்பம் கட்டுறான். வேற வார்த்தை அவங்க வார்த்தையில மிகுதியான ஐஸ்வர்யமும் அப்படிதானே, கனம் அவனுக்கு உண்டானது, பயம் எல்லாமே அவனுக்கு உண்டானது. பாரம் 11ஆம் வசனம், பெலிஸ்தர்கள் அவனுக்கு வந்து கப்பம் கட்டினாங்கன்னு போறார், பகுதி பணம் கட்டினாங்க, அரபியர்கள் எல்லாமே சொல்லிட்டு அப்படிதான் 12 இப்படி எப்படிங்க அவன் வர வர மிகுதியாக இருந்தான்? கர்த்தரை தேட அவனுடைய மனம் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய வழிகளை தேட, வேதத்தை தேட அவன் மனம் உற்சாகம் கொண்டது. நல்லா யோசித்து பாருங்க. ஆசா மாதிரி இல்லைங்க, இவன் எண்டு டிஃபரெண்ட். இஸ் ஒன் ஆஃப் த குட் கிங்ஸ் ஆஃப் தி ஜூடா. அங்க என்ன சொல்றான் பாருங்க, இப்படியே அவன் கர்த்தருடைய வழியை தேட தன் இருதயத்தை நேராக்கினான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். என்னங்க வழி? அதுதான் விதைக்கிற ஊமையில சொல்றாரு, இதுதான் தேவ ராஜ்யம் செயல்பட வழின்னு. அதை தேட சொல்றாரு, வசனத்தை தேடி விதடான்றாரு. அதை தேடுறதுக்கு இருதயம் உற்சாகம் கொள்ளல. நான் என்ன செய்யலாம், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இதை பார்க்கலாமா, அவரை பார்க்கலாமா? ஐயா, அத சொல்லல. இங்க நமக்கு மாடல அவன் என்ன பண்ணான் பழைய உடன்படிக்கையில சொல்றாரு. நம்ம புதிய உடன்படிக்கை கண்ணாடி போட்டு அதை படிக்கிறோம். வர வர ஐயா, நாட் எஸ்டர்டேஸ் க்ளோரி. இத்தனை ஆண்டுகள் நீங்க செய்த ஊழியம் அல்ல, இத்தனை ஆண்டுகள் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இத்தனை ஆண்டுகள் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் அல்ல. வர வர அப்படிதானே, நடுப்பகல் வரை அதிகமாய் எவர் இன்க்ரீசிங் ப்ரோக்ரஷன். வெளிப்பாடிலே ப்ரோக்ரஷன், திறந்த வாசலிலே ப்ரோக்ரஷன், அப்படிதானே, சுகத்திலே ப்ரோக்ரஷன். வயசாயிட்டு கொஞ்சம் பலவீனம், நான்சென்ஸ் பேசாதீங்க. நாளுக்கு நாள் ஐயா 50 வயசுல இருந்ததோட 60 வயசுல ஜாஸ்தி ஸ்ட்ரெங்தா, 100 வயசுல அதுக்கு மேல ஜாஸ்தியா. 120 வயசு சாலமன் ஆண்டவர் குறித்த நாட்கள், சாரி மோசே, ஒண்ணு கூட பலவீனப்படலைங்க. நாளுக்கு நாள் அதிக ஸ்ட்ரெங்த், அதிக ஹெல்த், அதிக விருத்தி, அதிக செழிப்பு, அதிக ஆசீர்வாதம், அதிக சுகம், அதிக விசுவாசம். சில ஊழியக்காரரை பார்த்திருக்கேன், வல்லமையா ஷைன் பண்ணவங்க வயசான காலத்துல புலம்புறதையும் கேட்டேன் நான். ஏன்?
இங்க நாடல, வரங்கள்ல காலத்தை ஓட்டினாங்க. வரங்கள்ல காலத்தை ஓட்டினா பின்னால் அது நமக்கு பிரயோஜனப்படும், உலகத்துக்கு பிரயோஜனப்படும். ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறணும். உங்க வாழ்க்கை என்ன? இதுதாங்க, இந்த விசுவாசம் தான் அற்புத வாழ்க்கை. அற்புதத்தின் மேல் அற்புதம், அடையாளத்தின் மேல் அடையாளம், அதிசயத்தின் மேல் அதிசயம், ஒண்ணு முடிவுக்குள்ள ஒண்ணு. இதுதாங்க புது ஜீவனின் வாழ்க்கை, புது ஜீவனின் சாயல். இது தேவனுடைய சாயல். தேவர்கள் அப்படித்தானே சொல்றாரு அப்போஸ்தலர் 14:11. அப்போஸ்தலர் தான் எடுக்கணும்னு நினைச்சேன், திடீர்னு நீங்க மாறிட்டேன். மேபி அடுத்த வாரம் அதை பார்ப்போம். தேவர்கள் மனுஷ ரூபத்தில் அதை நம்மை கொடுத்து சொல்லணும். இந்த ஊழியத்தில் நாம் பிரசங்கிக்கும் பொழுது கேட்கிறவர்கள் எல்லாம், அங்க பவுல் சொல்றால, என் நிருபங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் வாசிக்கிற நிருபங்களாக நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்முடைய சபை மக்களின் வாழ்க்கையும் தேவனை காண்பிக்கும் நிருபங்களாய் இருக்கவர். இது தேவன் நோக்கங்க. அதுக்குதான் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், புது உடன்படிக்கையின் ஊழியத்தை. இங்க என்ன சொல்றாரு? பெரியவனாகி பெரியவனாகி ஒரே காரணம், கர்த்தரை தேடுகிறவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவனிடத்துல பராக்கிரமசாலியில ஆட்டோமேட்டிக்கா வரான்றாரு. அவனுக்கு காரியங்களை மற்ற பராக்கிரமசாலிகள் நடத்துகிறாங்க. எல்லாம் அங்க சொல்வதை பார்க்கிறான். அங்க அடுத்த அதிகாரம் 18ஆம் அதிகாரத்துல என்ன சொல்ற பாருங்க. மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அப்பதான் ஒரு சின்ன தப்பு பண்றான், ஆகாபோடைய சம்பந்தம் கலக்கிறான். நாங்க தப்ப பத்தி பேச போறதில்ல. ஏன்? புது உடன்படிக்கையில ஆண்டவர் நன்மையை தான் பேச சொல்றாரு. நன்மையை தான், அது திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா அங்க பாருங்க, பின்னாடி ஆச்சரியம். யுத்தத்துக்கு போறான் ஆகாபோட. அவன் வேஷம் மாறி ஆர்டினரியா போறான், இவன் கிங் வேஷத்துல போறான். எல்லாரும் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறாங்க. அவ்வளவுதான், அவன் முடிஞ்சதுன்ற இடம். ஆனா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். ஆச்சரியமான அனுகூலம் அவனுக்கு உண்டானது. எல்லாம் அவனை விட்டு ஓடி போயிடறாங்க திடீர்னு. எப்படிங்க அது? இது மேஜிக்கா, மந்திரமா? அதுதாங்க தேவ கரம். தேவன் அவனோடு இருந்தார். இங்க பயங்கரம் வந்தது. அங்க எதிரிகள்லாம் சூழ்ந்துட்டு கொல்ல வேண்டிய நேரத்துல ராஜா விட்டுட்டு ஓடுறாங்க. அங்க ஒருத்தன் நினையாமல் அம்பை எய்கிறான் எங்கேயோ, அது நேரா ஆகாபுக்கு மேல போகுது. ஆண்டவர் அதான் சொல்றாரு, உன் மேல பொல்லாப்போட இருந்ததுடா, நீ ஆகாபோட போன. தேவன் பகைக்கிறவள் நீ சிநேகிக்கலாமா அப்படின்றாங்க. நல்லா யோசித்து பாருங்க. ஆனா நீ கர்த்தரை தேடின விஷயத்துல நல்ல காரியம். ஏன்? உற்சாகம் கொண்டான். அவன் இருதயம் தேவனை தேடுகிறதுல. அந்த காரியத்தினால இதை செய்தேன்றார், உன்னை காப்பாத்தினான்றார். யோசித்து பாருங்க. தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். யோசபாத்துக்கு அதுதான். வேண்டாத வேலைக்கு போறான், ஆகாப் கூப்பிட்டான். அவன் திட்டத்தின்படி இவனை காலி பண்ண பாக்குறான் பிசாசு. ஆண்டவர், ஐயா தீங்கு உன்னை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, வாதை அணுகாதுன்னா அணுகாதுதான். சூழ்நிலை பார்க்கும்போது எல்லாமே சூழ்ந்து முடிஞ்சு போச்சு. அப்படிதான் யோசபாத் இன்னைக்கு நினைச்சிருப்பான். அவன் நினைச்சிருப்பான், நான் எஸ்கேப் ஆயிட்டான், மாட்டிக்கிட்டான்டா, அவனை சுத்திட்டானுங்கடான்னு ஆகாபு. ஆனா நினையாதபடி ஒருத்தன் வெள்ளை எய்கிறானா, கரெக்டா போகுது அவன் செஸ்ட்ல, அவன் சாகுறான். ஆண்டவர் சொன்னவா, தீர்க்கதரிசி மூலமா சொன்ன மாதிரி நாய் நக்குது அங்க அவன் ரத்தத்தை. இவன் பாருங்க, ஐம்புலன் உள்ள எல்லாருமே சூழ்ந்து கொண்டாங்க யோசபாத்த. ஒரு நிமிஷத்துல எல்லாருமே போக வச்சிட்டாரு. தட் இஸ் அவர் காட் பிரதர். சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன் இன் ப்ரொடெக்டிங் யூ. தாவீது அப்படித்தானே ப்ரொடெக்ட் பண்ணாரு. யோசபாத்துக்கு அதை இங்க சொல்றாரு. அவன் மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்த, மிகுந்த ஐஸ்வர்யம் கனமும் அவனுக்கு உண்டாயிருந்தது. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பெரிய காரியம். அங்க 5ஆம் வசனம் அதே தான் சொல்றாரு. மிகுந்த ஐஸ்வர்யம் கனம், மிகுந்த ஐஸ்வர்யம் கனம். மனநிலையை மாற்றுங்க பிரதர், மனநிலையை மாற்றுங்க. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகம். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு, அதுதான் நம்முடைய விசுவாசம். நாம் தரிசித்து நடப்பவர்கள் அல்ல, இந்த வேதம் சொல்லுகிற சத்தியத்தை விசுவாசித்து நடப்பவர்கள்.
நாளுக்கு நாள் விருத்தி, கர்த்தர் அவனோடு இருந்தார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஐஸ்வர்யம் மிகுதியாய், கனம் மிகுதியாய் இருந்தது. எதிரிகளுக்கு அவனால் உண்டான பயங்கரம் வந்தது. ஒருத்தன் யுத்தம் பண்ண வரல. அவன் செய்ததெல்லாம் வேதத்தை முக்கியப்படுத்தினான், தேவனை முக்கினான், தேவனுடைய வழிகளில் செல்ல உற்சாகம் கொண்டது அவனுடைய இருதயம். உலக மக்கள் கண்களுக்கு அது பைத்தியமா இருந்திருக்கும். அன்னைக்கு இவன் ராஜாவாயிட்டான், என்னென்ன காரியெல்லாம் செஞ்சு தன்னை காப்பாத்துக்கிறதுக்கு, எப்படி டிஃபென்ஸ் போர்ஸ் இன்னைக்கு அப்படித்தானே பண்றாங்க. எவ்வளவு செலவு பண்றாங்க? இந்தியாவில பாருங்க, அமெரிக்காவில பாருங்க, டிஃபென்ஸுக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க தங்களை காப்பாற்றிக் கொள்ள. ஆனா இவன் அதுல செலவழிக்கலங்க. அவன் செலவழிச்சதெல்லாம் வேதத்தை தேசம் முழுவதும் போதிப்பதற்கு. அவன் ராஜ்யபாரம் வந்ததும் அதை தான் செய்யறான். யோசபத்து வாழ்க்கையை நீங்க எடுத்து நல்லா படித்து பாருங்க. ரொம்ப தெளிவாய் அந்த ராஜாக்கள் புத்தகத்தையும் வாசித்து பாருங்க, 4ஆம் புத்தகத்திலும் வாசித்து பாருங்க. அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடினான். அப்படிதான் அங்க சொல்லப்பட்டிருக்கும். முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடினான். தேவனை பின்பற்ற அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. தேவனுடைய வழிகளை பின்பற்ற அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அதுதான் அவன் கான்செப்ட். எல்லாமே கூட மிகுந்தியான கணம் எல்லாம் வந்து காணிக்க கொடுக்கிறான். ஒருத்தன் யுத்தத்துக்கு வரல, எல்லாம் கப்பம் கட்டுறான். இப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவனான தாவீதை பாருங்க, 13 வருஷம் தான். அதுக்கப்புறம் பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில அவன் எவ்வளவு தூரத்திற்கு தேவன் அவனை மகிமையாய் கனப்படுத்துவதை பார்க்கணும். காரணம் என்ன? தன்னுடைய வழியில தேவனுக்கு ஒப்புவித்து தேவன் வழியை நாம் பின்பற்றலாம். முழுவதுமாய் சார்ந்து கொண்டான். அதுதான் கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை. தேவனுடைய வழி விசுவாச வழி, மனிதருடைய வழி கிரியை வழி. தேவனுடைய வழி அவரையே நோக்கி பார்க்கிற வழி. அதுதாங்க சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் அதுதான். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மிக பெரியவனானான். சம்பத்து பெருகி இருந்தபடியால் பூமி தான். அது சுவிசேஷம், நல்ல செய்தி. நீ ஓட்டாண்டியா இருப்பாடா, ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு வந்துட்டீனா பசி பட்னியா இருப்பா, அது சுவிசேஷம் அல்ல. உனக்கு வியாதி இருக்கும், குறைவு இருக்கும், தரித்திரம் இருக்கும் சொல்றது சுவிசேஷம் அல்ல. அது கேட்டனாலதான் இப்படி இருக்கும். இனியாவது அதெல்லாம் தூக்கி போடுங்க. இனி அதை நான் கேட்கவே மாட்டேன். என் மைண்ட் அதை ரீசன் பண்ணவே மாட்டேன். இவனுக்கு அப்படி நடந்தது, அவனுக்கு அப்படி, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. எனக்கு இந்த புது உடன்படிக்கையில் அவர் என்ன சொல்றாரு அது ஒண்ணுதான் என்னுடைய நோக்கம். இவையே அன்றி வேறொன்றையும் நான் நினைக்க கூட மாட்டேன், தீர்மானம் பண்ணினேன் சொல்றாரு பவுலடிகளார். போன வாரம் அதை உங்களுக்கு நான் சொன்னேன். நல்ல செய்தி ஒண்ணுதான் நான் கேட்பேன், நல்ல செய்தி ஒண்ணுதான் நினைப்பேன், நல்ல செய்தி ஒண்ணுதான் நான் பேசுவேன். ஏன்? அது தேவன் எனக்கு கொடுத்த நல்ல செய்தி, மனிதன் கொடுத்த நல்ல செய்தி அல்ல, தேவன் கொடுத்த நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? ராஜாவாக வாழ்கிற வாழ்க்கை, ராஜாவாக வாழ்கிற வாழ்க்கை. நாளுக்கு நாள் இடம் தங்க, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு, இடம் கொள்ளாத அளவுக்கு நம்ம மேல ஆசீர்வாதத்தை கொடுக்கிற, அதுதாங்க தேவன் விருப்பம். சகலவித நன்மைகளை அனுபவத்திற்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவர், ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் எல்லாவித நற்கிரியில் செய்ய போதுமானது ஏராளமானது எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு கிருபையை நமக்கு தருகிறார். எல்லாமே கிரியை அல்ல, கிருபை என்று சொல்லுகிறார். கிருபைதான் நம்ம என்ன நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவனாக்குகிறது. கிரியையினால முடியவே முடியாது. இருந்தா இட்ஸ் டெம்பரரி. அதுதான் அவர் என்ன சொல்றாரு, அழிந்து போகிற மகிமை அது. இது அழியாத நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிற மகிமை என்று அங்கு சொல்லுகிறார். புது உடன்படிக்கையின் ஊழியத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது
புது உடன்படிக்கையின் பாக்கியங்களை அறிந்து கொள்வோம். புது உடன்படிக்கையின் ஊழியம் என்றால் என்ன? புது உடன்படிக்கையில் பிரசங்கம் என்ன? அதன் ஸ்லாக்கியம் என்ன? அதுதான் சொல்றாரு. இது எழுத்தின்படி அல்ல. இதை செய், அதை செய்யாதுன்னு சொல்றது இல்ல. இத போதிக்கும் பொழுது, இத போதித்தாதாங்க ஆவியானவர் இருதயத்துல எழுதுவாரு. நீங்க நியாயப்பிரமாணத்தை போதித்து பாருங்க, இருதயத்துல எழுத மாட்டாரு. நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்கு உரியதல்ல. கலாத்தியர் 3:12 சொல்லிடுறாரு. உங்களை விசுவாசிக்க வைக்க பரிசுத்த ஆவியானவர் நீங்க கிருபைய போதிக்கும் பொழுதுதான், புது உடன்படிக்கையை போதிக்கும் பொழுதுதான் இருதயத்தில் எழுதி நிருபங்களாக நீங்க காணப்படுவீங்க. அந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப தியானிங்க. நம்முடைய ஊழியம் அதுதான். நம்ம ஊழியர்களுக்காக இந்த குரூப் ஆரம்பிச்சனால நான் அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நான் சொல்றேன். புது உடன்படிக்கையின் பாக்கியத்தை அங்க சொல்றாரு. அப்போஸ்தலர் நடபடி புத்தகங்களை கருத்தா ஆராய்ந்து படியுங்க. ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு? எப்படி சபை அந்த நாள்ல விருத்தி அடைந்தது? எப்போ அற்புத அடையாளம் நடந்தது? நியாயப்பிரமாணத்தை போதித்த போதா இல்ல கிருபையுள்ள வசனத்தை போதித்த போதா? கிருபையுள்ள வசனத்துக்கு ஆதாரமாகத்தான் ஆவியானவர் அற்புத அடையாளங்களை செய்தார். அங்க அப்போஸ்தலர் 14:3 நம்ம வாசிக்கிறோம். அவங்க அந்த கிருபையை போதித்தனால, சுவிசேஷ போதித்தனால லிஸ்திராவுல அவன் பிறவி சப்பானி நடந்து அவன் தூக்கிட்டு ஒடியாந்துடுறான். யுப்பிட்டர் மெர்க்குரின்னு சொல்லிட்டு பூஜை போடுறதுக்கு தேவர்கள் நம்ம மத்தியில வந்துட்டாங்க. எப்பங்க நடந்தது? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போதுதான். சபை எப்படி விருத்தி அடைந்தது? இந்த சுவிசேஷத்து எல்லாமே சுவிசேஷத்துல தான் இருக்கு. சுவிசேஷம் தான் நல்ல செய்தி. நல்ல செய்தி. அவர் என்ன செய்தார்? நான் என்ன செய்தேன் அல்ல, அவர் என்ன செய்தார்? அததான் சொல்றார். நீ செய்கிற கிரியை அல்ல, உன் விசுவாசம் தான். உன் விசுவாசம் தான். எப்ப விசுவாசம் வரும்? சுவிசேஷத்தை கேட்டாதான் விசுவாசம் வரும். நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியது அல்ல, சுவிசேஷம் விசுவாசத்துக்குரியது. அந்த சுவிசேஷத்தினாலே விசுவாசத்தின் மேல் விசுவாசம் பெறும்படி அது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ரோமர் 1:17 சொல்றாரு. விசுவாசம் அதிகரிக்கணும்னா சுவிசேஷத்தை கேளுங்க. From one level of faith to another level of faith. அப்படின்னா என்ன? From one level of miracle to another level of miracle. From one level of glory to another level. How? By faith. How that faith comes? அந்த சுவிசேஷத்திலே வெளிப்படுத்த. அந்த சுவிசேஷத்தை கேளுங்க, தியானிங்க. அததான் அவர் சொல்றாங்க. வேற வழியே இல்லை, ஒரே வழி. தேவன் நியமித்த வழி. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவராம் ஐஸ்வர்யம் கனமும் மிகுதியா இருக்கும். பூமி தாங்கக்கூடாத சம்பத். இதுதான் வேதம் சொல்லுது. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. தேவ ஆவியை பெற்ற மனுஷனை போல வேற யாரும் உண்டா? ராஜாக்கள் சொல்லணும். இதுதாங்க புது உடன்படிக்கை ஸ்லாக்கியம். புது உடன் காரணம் அவர் என்னோடு கூட இருக்கிறார். நோ அதர் ரீசன். அவர் என்னோடு கூட இருப்பதற்கு காரணம் இயேசு கைவிடப்பட்டார் சிலுவையிலே. நித்திய நித்தியமாய் என்னோடு கூட இருக்கும்படிக்கு அவர் ஒரே முறைய காலத்துக்கும் பாவமாக்கப்பட்டு கைவிடப்பட்டார். அந்த ஒரே பலியினாலே அவர் என்னை பூரணப்படுத்தி நித்திய நித்தியமாய் என்னோடு இருக்கிறார். போன இடமெல்லாம் என்னை காப்பாற்றுவார். தாவீது போன இடம், தேவனோடு இருந்தார், போன இடமெல்லாம் காப்பாற்றினார். நோ எக்ஸப்ஷன். யோசேப்புக்கு பயங்கரம் வந்தனால ஒருத்தம் வரல. யோசித்து பாருங்க. அங்க 20ஆம் அதிகாரத்துல அதை நம்ம பாக்குறோம். யோசபாத்துக்கு விரோதமாக பின்னாடி வராங்க. அங்க என்ன ஆச்சுன்றதையும் நம்ம பாக்குறோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. நம்மோடு இருக்கிற கர்த்தருடைய நினைவோடு புது உடன்படிக்கையில என்னாலும் நம்மோடு இருக்கிறார். என்ன சொல்றாரு? உன்னை தொட்டா என் கண்மணியை தொடுற மாதிரி. அப்படின்னு என்ன? அவர் தான் என் கண்ணு. அவருடைய கண்மணி நான் இருக்கேன். தொட முடியுமா? அக்கினின் மதிலாக சூழ பாளையம் இறங்கி என்னை காக்கிறார். புது உடன்படிக்கையின் பாக்கியங்களை அறிந்து கொள்ளுங்க. அந்த பாடல்களை பாடுங்க. அப்படிதானே? எவ்வளவு புது அந்த பாடல்லாம் எல்லாம் மறந்துட்டாங்க. உன்னை தொடுவன், என் கண்மணியை தொடுவன், அதை மறந்துட்டாங்க. அப்படிதானே? எசேக்கியா அழகா அந்த பாட்டை பாடினாங்க.
அப்படிதானே? அவர் கண்ணானால் கண்மணியாய் நான் இருக்கிறேன். என்னை தொடுவோன் அவரை தொடுவான். அக்கினியின் மதிலாய் சூழ இருக்கிறாரேன்னு பாடுறார். அதெல்லாம் விட்டுட்டு என்னென்னமோ பழைய உடன்படிக்கையின் பாட்டை இன்னும் பாடிக்கிட்டு இருக்கோம். புதிய உடன்படிக்கையின் பாடல்களை பாடுவோம். புதிய உடன்படிக்கையே நம்முடைய வாயின் அறிக்கையா இருக்கட்டும். நம்முடைய பேச்சு, நினைவு, செயலெல்லாம் புதிய உடன்படிக்கையா இருக்கட்டும். தேவ நோக்கம், தேவ சாயலை வெளிப்படுத்துது. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அந்த இடத்துக்கு நம்ம தேவனை வெளிப்படுத்துகிற இடத்துக்கு வரணும். அதுதான் தேவனுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. இந்த புதிய உடன்படிக்கையை நாங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்கள் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இரவும் பகலும் இந்த புது உடன்படிக்கையின் பாக்கியங்கள் மேல நாங்க தியானமாய் இருந்து இந்த புது உடன்படிக்கையில் தேவ ஜீவனில் வாழ்கிற வாழ்க்கை வாழ ஆவியானவர் எங்கள் கண்களை திறக்க அதற்கு நேராய் வழிநடத்த உம்மை நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து ஆவியானவருடைய ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.